2025-26 அடுத்து பார்க்கக்கூடிய ராசி மற்றும் லக்னம் தனுசு. இந்த தனுசுக்கு இப்போ வரக்கூடிய குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடம்ங்கிறது சப்தம பாவம். ஸோ இதை சப்தம குரு அப்படின்னு சொல்லக்கூடியவாங்க. ஸோ முக்கியமாக குரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அது ஒரு சிறப்பு தான். அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். குரு உங்கள் ராசிக்கு 11, 1, 3ஆம் இடங்களை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. இதனுடைய கூட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்க போகிறாரு. உங்கள் ராசியவே குரு பார்க்கறதுங்கிற ஒரு மிக மிக சிறப்பான அமைப்பு. திருமண தடை இதுவரைக்கும் இருந்தவரை இந்த வருடம் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கான அமைப்பு ஏற்படும். அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எதிரி கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகும். எதிரி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வழிவகை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஸோ தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2வது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். இது லாபஸ்தானத்தை வேற பார்க்குறனால உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பித்தாலும் அந்த லாபம் அபரிமிதமாக இருக்கும். அந்த தொழில் நிரந்தரமாக லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ஒரு மிக அமோகமான வருடம். ஏன்னா எதிரிகளே சப்போர்ட் பண்ணுற கொடுப்பனை யாருக்கு கிடைக்கும், அதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக்கங்க. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, எது ப்ளஸ்ஸோ அதில் தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், எதிரிகள் மூலமாக உங்களுக்கு பலன் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு, அதாவது முன்னேறதற்கு. ஸோ அப்போ எதிரி உங்ககிட்ட வந்தார்னா நீங்கள் அனுசரித்து இருந்துக்கோங்க. அவங்கள அனுசரித்து செல்லுங்கள். ஏன்னா அவங்க தான் உங்களுடைய வெற்றிக்கான உயர்வுக்கான வழியை தரப்போகிறாங்க. உங்களுடைய வெற்றிக்கான வழியை அவங்க தான் உங்களுக்கு தரப்போகிறாங்க. அதனால் அவங்களோட பகைமை பாராட்ட வேண்டாம். பழைய விஷயங்களில் எதையும் எடுத்துகிட்டு இப்போ போக வேண்டாம். ஸோ அவங்கள அனுசரித்து வச்சுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அனைத்து விதங்களிலும் வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.